ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் அட்சர கணித பின்னங்களின் கூட்டல் கழித்தல் இந்த வினாக்களை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதில் முதலாவது வினா பாருங்க, எக்ஸின் கீழ் 2 கூட்டல் எக்ஸின் கீழ் 3. இந்த வினாவில் கூட்டல் கழித்தலில் நாங்கள் பிரதானமாக பார்க்கணும் பின்னங்களினுடைய பகுதி எண்கள் சமனா இருக்குதான்னு சொல்லி. அப்போ இங்கே பின்னங்களினுடைய பகுதி எண்கள் சமனா இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பகுதி எண்களை சமப்படுத்தணும். அப்போ பகுதி எண்களை சமப்படுத்துறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு முறை தான் இந்த சமவெளி பின்னமாகிறது. அப்ப இங்க பகுதி எண் 2, இங்க பகுதி எண் 3ன்னு சொன்னால் இந்த ரெண்டு பகுதி எண்களையும் நாங்க 6க்கு கொண்டு போவோம். பொதுவான எண் 6க்கு கொண்டு போவோம். அப்ப இது 6க்கு கொண்டு போறதா இருந்தால் இந்த எக்ஸின் கீழ் 2ன்ற பின்னத்துல இந்த பகுதி எண் 2 3ஆல பெருக்கணும். பகுதி எண்ணை 3ஆல பெருக்கினா தொகுதி எண்ணையும் அதே 3ஆல பெருக்கும். கூட்டல் இந்த எக்ஸின் கீழ் 3ன்ற இருக்கிற இந்த பின்னத்துல பகுதி எண்ணை 6 ஆக்கணும்னு சொன்னால் இந்த பகுதி எண்ணை 2ஆல பெருக்கணும். பகுதி எண்ணை 2ஆல பெருக்கினா தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கும். அப்ப எங்களுக்கு இங்க இந்த பின்னத்துல மேல வந்து பாருங்க 3x கீழ் 6 கூட்டல் இது 2x கீழ் 6. இப்ப பகுதி எண்கள் சமனா இருக்கிறதால நாங்க டைரக்டா தொகுதி எண்களை கூட்டலாம். அப்போ ஒரே ஒரு பகுதி எண் 6 மாத்திரம் எழுதி இனி தொகுதி எண் 3x-ஐயும் 2x-ஐயும் கூட்டுவோம். 3x-ஐயும் 2x-ஐயும் கூட்டினால் 5x. ஆகவே இறுதி விடை வந்து 5x கீழ் 6. அடுத்தது இந்த வினாவில் பாருங்க, இதுலயும் 3x கீழ் 5 கழித்தல் 2x கீழ் 3 இருக்குது. பகுதி எண்கள் சமன் இல்லை. பகுதி எண்களை சமப்படுத்துறதுன்னா 5 மேலேயும் அது உண்மையிலே போமாசி தான் பார்க்கணும். 5க்கு மேலுக்கும் போமாசி பார்த்தா 35. அப்போ 35 ஆக்குவோம். நம்ம முதலாவது பின்னா 3 கீழ் 5 இதை 35 ஆக்கணும்னா 7ஆல பெருக்கிறோம். அப்போ கீழே பகுதி எண்ணை 7ஆல பெருக்கினா தொகுதி எண்ணை 7ஆல பெருக்கிறோம். மைனஸ் 2x கீழ் 7. இங்கேயும் 35 வரணும்னா கீழே 5ஆல பெருக்கணும். மேலையும் நாங்கள் 5ஆல பெருக்கணும். இப்ப மேல பாருங்க, 3x 7ஆல பெருக்கினா 21x, 5 7ஆல பெருக்கினா 35 கழித்தல் 2x 5ஆல பெருக்கினா 10x, 7 5ஆல பெருக்கினா 35. ஆகவே இப்போ உங்களுக்கு பகுதி எண்கள் சமனா இருக்குது. ஆகவே டைரக்டா நீங்க தொகுதி எண்களை கழிக்கலாம். 21xல இருந்து 10x கழிச்சீங்கன்னா 11x. ஆகவே இறுதி விடை 11x கீழ் 35.